இன்றைக்கி நான் ஈரல் பெப்பர் மசாலா பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, ஈரலை நல்லா அலம்பிட்டு கடைசியில் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு இன்னொரு வாட்டி நல்லா ரின்ஸ் பண்ணி ஒரு 3-4 வாட்டி அலம்பி வச்சுருங்க தனியாக. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு அதுக்கு ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், எல்லா மசாலா ஹோல் ஸ்பைசஸ் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதக்கின பிறகு அதுக்கு வேண்டிய மசாலா பொடிங்க, மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகம், சோம்பு, கரம் மசாலா எல்லாம் போட்டு பெப்பர் பவுடரும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டு மூடி வச்சுட்டேன். அது நல்லா கொதிச்சு பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு நான் என்ன பண்ணேன், இந்த ஈரலை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அதில் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொதிக்க தண்ணி விட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் சின்ன தீயிலே நல்லா வெந்துருச்சு. அந்த மாதிரி இப்போ இந்த வெங்காயம்லாம் அரைச்சி போட்டதுனால ஒரு தொக்கா ஒரு மசாலாவாக கிடச்சிருக்கு நமக்கு. அது இறக்கிறதுக்கு முன்னே கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி அதை கொஞ்சம் நல்லா